Welcome back and very good morning, my dear students. This presentation is with regard to continuation of the functions of a leader. Here in this presentation, we shall try and concentrate some of the important functions or classifications of functions put forth by Crutch and Crutchfield. இப்போ இந்த கிளாஸில் Crutch and Crutchfield இந்த ரெண்டு ஆத்தர்ஸ் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அ லீடரை வந்து ரெண்டு விதமாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த கிளாஸிஃபிகேஷன்ஸ் என்ன, Crutch and Crutchfieldை பொறுத்த வரைக்கும் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அ லீடர் என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்ப்போம். These two authors have classified the functions of a leader into two simple classifications. One is the primary functions and the second one is accessory functions. இந்த ரெண்டு ஆத்தரும் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அ லீடர் ரெண்டு விதமாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ், ரெண்டாவது வந்து ஆக்சசரி ஃபங்க்ஷன்ஸ். ப்ரைமரி எப்படின்னாக்கா அடிப்படையிலேயே பேசிக் ஃபங்க்ஷன்ஸ், ஆக்சசரினாக்கா அதை தொடர்ந்து அதை சார்ந்து அடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ். ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸில் he has listed out 5 important functions. What are they? Number 1, executive functions. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸிக்யூஷன் இஸ் நத்திங் பட் புட்டிங் பிளான்ஸ் இன்டு ஆக்ஷன். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய திட்டத்தை நம்ம எப்போ செயல்படுத்தணுமோ நம்ம எக்ஸிக்யூட்டிவாக மாறிடுறோம். எக்ஸிக்யூஷனாக செயல்படுத்துறது. அப்போ இந்த எக்ஸிக்யூட்டிவ்னால் யார், தமிழில் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நிர்வாகி தான் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பிளான்ஸ் எல்லாத்தையும் ஆக்ஷனில் கொண்டு வருவார். That is why he is called as an executive. We'll try and understand in simple terms what is what. Planner. It is the leader who plans for the group and the organization. ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய லீடர் தான் இல்லை வேரியஸ் லீடர்ஸ் தான் நிறுவனத்துக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே பிளான் பண்ணுவாங்க, திட்டமிட செய்வாங்க. அது வந்து லீடரோட வேலை. இந்த திட்டமிடக்குள்ளே வந்து லீடர் மட்டும் திட்டமிடுறாரா, லீடர் தான் பிளான் பண்ணுறாரா, இல்லை அவரோட குரூப் மெம்பர்ஸ்கிட்ட ஒப்பீனியன் கேட்குறாரா, ஐடியாஸ் கேட்குறாரா, வியூஸ் கேட்குறாராங்கிறது அப்பாற்பட்ட விஷயம். பட் இட் இஸ் பிளான்டு பை த லீடர். That is why we say that he is a planner. Then the third important function is policy maker. நிறுவனத்தில் என்ன கைட்லைன்ஸ் வேணும், என்ன பாலிசிஸ் வேணும், நம்ம நிறுவனத்துக்கு எந்த பாலிசி ஒத்து வரும், நம்ம நிறுவனத்துக்கு எந்த பாலிசி வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும், நம்ம நிறுவனத்துக்கு எந்த பாலிசி ஒத்து வராது, எந்த பாலிசி இருந்தால் டைம் ஃப்ரேம்குள்ளே குறிப்பிட்ட நிர்ணயிக்கப்பட்ட காலகட்டத்துக்குள்ளே நம்மளோட கோல்ஸ் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஃப்ரேம் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் த லீடர். ஓகே, தென் த ஃபோர்த் ஒன் இஸ் அன் எக்ஸ்பர்ட். எ லீடர் ஹேஸ் டு பி அன் எக்ஸ்பர்ட். He has to be an expert in almost all aspects, but mainly as far as Sundar is concerned, a leader has to be an expert in human resource management. ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மனித வளத்தை எப்படி பயன்படுத்தி நம்ம லட்சியத்தை நிர்ணயிக்கப்பட்ட காலகட்டத்துக்குள்ளே லட்சியத்தை அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு மேனேஜ்மெண்ட் பண்ணணும். அதில் அவர் கண்டிப்பாக எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். ஃபிஃப்த் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன், ப்ரைமரி ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா controller of internal relations, surveyor of rewards and punishments. controller of internal relationsனாக்கா லீடர் எந்த நிறுவனத்தில் இருக்காரோ அந்த நிறுவனத்துக்குள்ள இண்டிவிஜுவல்ஸ் மத்தியில், குரூப் மெம்பர்ஸ் மத்தியில், டிபார்ட்மெண்ட் மத்தியில் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும். அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கிறதுக்கு எல்லா விதமான கண்ட்ரோல் மெக்கானிசம் இவரது கையில் தான் இருக்குது. இவர் தான் அதை கண்ட்ரோல் பண்ணும். சர்வேயர் ஆஃப் ரிவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நிறுவனத்தில் தெர் மே பி சம் எக்ஸ்ட்ராஆர்டினரி பர்ஃபார்மர்ஸ், சம்டைம்ஸ் தெர் மே பி அ வெரி குட் எக்ஸலண்ட் பர்ஃபார்மர். ஸோ யார் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கா, யார் அற்புதமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத சர்வே பண்ணி கண்டுபிடிக்கிற வேலை இவரோடது. கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தக்க ரிவார்ட்ஸும் கொடுக்கணும். அட் த சேம் டைம் he will also have to punish those who do not do their duties. அதே நேரத்தில்
யாரெல்லாம் அவங்களோட பணியை செய்யவில்லையோ, யாரெல்லாம் அவங்களோட டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கேரி அவுட் பண்ணலையோ அவங்களையும் கண்டறிந்து அவங்களுக்கு தக்க தண்டனையை கொடுக்க வேண்டும். ரிவார்ட் அண்ட் பனிஷ்மெண்ட் தான் நம்ம ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் கேரட் அண்ட் ஸ்டிக் அப்ரோச் அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. இதை தொடர்ந்து accessory functions, Kresh and Crutchfield, what they have to say as far as accessory functions of a leader is concerned அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, they have pointed out 4 important functions. Number 1 is exemplar. எக்ஸாம்பிளர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முன்மாதிரி அப்படின்னு நம்ம தமிழில் சொல்வோம். முன்மாதிரி அப்படின்னாக்கா, a leader will always have to play the role of a role model. He should be a role model for others. நம்ம எதையும் ஃபாலோ பண்ணாமல் மற்றவங்களுக்கு சொல்லக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ணணும், நம்ம செய்யணும், நம்ம பின்பற்ற வேண்டும். அதை பார்த்து தானாகவே மற்றவங்க அதை பின்பற்ற வேண்டும். நம்ம செய்யக்கூடிய வேலையை அவங்க தானாக அவங்களா முன் செய்யணும். அப்போ நீங்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஐடியாலஜிஸ்ட். ஐடியாலஜிஸ்ட் இஸ் அ பர்சன் ஹூ டீல்ஸ் வித் சிஸ்டம்ஸ் ஆஃப் ஐடியாஸ். நிறுவனத்தில் ஐடியாவோட சிஸ்டம் டீல் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐடியாலஜி அப்படின்னு சொல்லுவோம். இந்த அரசியல் கட்சிக்கு என்ன ஐடியாலஜி இருக்குது, அந்த அரசியல் கட்சிக்கு என்ன ஐடியாலஜி இருக்குது, இந்த ஆர்கனைசேஷனுக்கு என்ன ஐடியாலஜி இருக்குது, இந்த இண்டிவிஜுவலோட என்ன ஐடியாலஜின்னு நம்ம பேசுவோம் இல்லையா. அப்போ சிஸ்டம் ஆஃப் ஐடியாஸ் அதை உருவாக்கக்கூடிய வேலை, அதை கண்ட்ரோலு, அதை ஃபைனலைஸ் பண்ணக்கூடிய வேலை இந்த லீடர்கிட்ட தான் இருக்குது. தேர்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் இஸ் தட் ஹீ ஷுட் பி அ ஃபாதர் ஃபிகர். ஒரு வீட்டில் ஒரு சின்ன குழந்தைக்கு, பையனுக்கும் பொண்ணுக்கும் அப்பா, தட் இஸ் டேடி என்ன ரோல் ப்ளே பண்ணுறாரோ, நிறுவனத்துலேயும் லீடர் அவருக்கு கீழே பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு, சக ஊழியர்களுக்கு அவர் ஃபாதர் ஃபிகர், ஃபாதரோட ரோல் ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்கேப் கோட். ஃபைனலி தேர் இஸ் நோ எஸ்கேப். இதுலேருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது. எந்த விதத்துலையும் நம்ம சுற்றி போனாலும் நம்ம தப்பிக்க முடியாது. ஸ்கேப் கோட்னா பலிகடா. வென் ஆல் த கிரெடிட், when all good things happen, credit goes to the leader. எப்போ எல்லா விஷயமும் நல்லது நடக்குதோ அதுக்கு பாராட்டு, புகழ், பெயர் எல்லாமே லீடருக்கு போகுதுங்கிறப்ப, ஏதாவது ஒரு விஷயம் நல்லா நடக்கலை அப்படின்னாக்கா அதுக்கு பலிகடை யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா லீடர் தான் இருக்கணும், அவர் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சம்டைம்ஸ் the group fails to perform. In this situation, it is the leader who will be the scapegoat. He will be made the scapegoat. So, as far as Kresh and Crutchfield is concerned, these are the primary and accessory functions of a leader. That's it. Thank you.